Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு 3 கிராஃப்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த 3 கிராஃப்ட்டும் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். இந்த திங்ஸ் வந்து எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து கிராஃப்ட் வந்து செஞ்சு காட்ட போறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீ பாட் மாதிரி செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பிச்வை பெயிண்டிங்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து ஒரு பிச்வை பெயிண்ட் பண்ணி மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிச்சன் டெக்கருக்கு இது வந்து கிச்சனில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஒரு கட்டிங் போர்ட் ஷேப்பில் செஞ்சு இது மாதிரி வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். பிளஸ் திஸ் கிச்சன் வித் லவ் பண்ணிட்டு எழுதியிருக்கேன். இதில் வந்து ஒரு காஃபி பீன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு சாஸ் பாட்டில், டொமேட்டோ சாஸ் பாட்டில் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மொசைக் ஆர்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த 3 கிராஃப்ட்ஸும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், இதுவும் சாஸ் பாட்டில். இந்த 3 கிராஃப்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் மோஸ்ட்லி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டட் வீடியோஸாக தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டுக்கு வந்து இது மாதிரி சாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன், கிளாஸ் பாட்டில். அந்த லேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இதுக்கு வந்து வால் புட்டி கிளே தான் எடுத்திருக்கேன். வால் புட்டி கிளே வந்து எப்போவுமே வால் புட்டி பவுடரும் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுதான் வால் புட்டி கிளே. ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ரோல் பண்ணி தின்னாக இது மாதிரி கிளேவை வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணக்கூட தேவையில்லை. க்ளூ அப்ளை பண்ணவே தேவையில்லை. அப்படியே பண்ணாலே போதும், அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா இதுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடணும், கவர் பண்ணிடணும். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இது மாதிரி கவர் பண்ணிடுறேன். நான் வந்து இது மாதிரி ஆஃப் மட்டும் தான் செய்கிறேன். அது ஒரு மாடலாக இது மாதிரி இருக்கட்டும்னுட்டு இந்த ஆஃப் பாட்டில் மட்டும் தான் செய்கிறேன். நீங்கள் ஃபுல் பாட்டில் கூட கவர் பண்ணி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இது மாதிரி ஈவனாக ஸ்மூத் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இது மாதிரி மிரர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையும் க்ளூ எல்லாம் எடுத்துக்கவே இல்லை, க்ளூ இல்லாமல் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு மொசைக் ஆர்ட் மாதிரி கூட இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து கிளே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். இதுக்கு நான் க்ளூ கூட அப்ளை பண்ணல, அப்படியே ஸ்டிக் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட இந்த பாட்டில் ஆர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனால் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் மிரர்ஸ் ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் வேணும்னா கூட மிரர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட செகண்ட் கிராஃப்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இது மாதிரி கார்ட்போர்டை வந்து இது மாதிரி கட் பண்ணி இந்த ஷேப்பில், கட்டிங் போர்ட் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே இந்த க்ளூவை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி 2 லேயர்ஸ் ஆஃப் கார்ட்போர்டை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 லேயர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி அந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே மாஸ்கிங் டேப்பில் இது மாதிரி செக்யூர் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கும் வால் புட்டி பவுடர் கிளே தான் எடுத்திருக்கேன். இந்த வால் புட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி வந்து இது மாதிரி இருக்கணும். கிளே கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சி வந்து இது மாதிரி இருக்கணும். நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை ஒரு நைஃப் எடுத்து அந்த நைஃப்பில் வந்து இது மாதிரி ஃபுல்லாகவே இது மாதிரி ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், ஒரு தின் லேயராக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடுங்க. இது 1 டே போதும் ட்ரை ஆகிறதுக்கு. இது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி நம்ம அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுலேயே ஒரு டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். அந்த டார்க் ஷேட்ஸ் எல்லாமே இது மாதிரி சைட்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. லைட் ஷேட் வந்து மிடில் இருக்கிற மாதிரி, அந்த கட்டிங் போர்டு எஃபெக்ட் இருக்கணும் நம்மளுக்கு. அதனால இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி ஷேட் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபேன் ப்ரஷ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபேன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி அந்த டார்க் கலர் எடுத்து அங்கங்கே இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி ப்ரஷ் பண்ணிடணும். இது மாதிரி சும்மா இப்படி டேப் பண்ணால் போதும். இது மாதிரி செஞ்சோன்னா அந்த நம்மளுக்கு அந்த கட்டிங் போர்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி செஞ்சிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு இதில் ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் எழுதிடுறேன். உங்களுக்கு எந்த கோட்ஸ் பிடிக்குமோ அந்த கோட்ஸ் வந்து இதில் வந்து எழுதிக்கலாம். நான்
வந்து இதில் bless this kitchen with loveன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த கோட்ஸ் வேணுமோ அந்த கோட்ஸ் வந்து எழுதிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் வந்து கிச்சன்லலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வால் புட்டியில் வந்து கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நம்ம கார்ட்போர்டில் மட்டும் செஞ்சோன்னா சீக்கிரம் அந்த கிராஃப்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் இந்த வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி இது ஃபுல்லாகவே இது மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு இது மாதிரி ஃப்ளார்ஸ் மாதிரி பிங்க் கலர் அக்ரலிக் பெயிண்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் வந்து இது மாதிரி லீவ்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ரேண்டமாக அங்கங்கே நம்ம இது மாதிரி லீவ்ஸ் மாதிரி போட்டால் போதும், அதுவே நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும். அதுலேயே க்ரீனில் வந்து லைட் க்ரீனில் இது மாதிரி அங்கங்கே ஒரு ஷேட் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி லீவ் ஷேடு மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ட்ரை கிளே எடுத்திருக்கேன். ட்ரை கிளேயில் காஃபி பீன் மாதிரி செஞ்சு அதையும் இது மாதிரி சைட்ஸில் வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கிச்சன் டெக்கர்ன்றதுனால இது இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும்னுட்டு இது மாதிரி செஞ்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ட்ரை கிளே இல்லைன்னா நீங்கள் வால் புட்டி கிளேயில் கூட செஞ்சிடலாம். அதுக்கும் இது மாதிரி ப்ரௌன் கலர் அக்ரலிக் பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக் பண்ணிவிட்டேன், அதனால தான் அப்புறமா பெயிண்ட் பண்ணேன். இதுக்கே டார்க் கலர் ஷேடில் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வார்னிஷ் பண்ணிவிடுங்க. வார்னிஷ் பண்ணிவிட்டா நம்ம கிராஃப்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நம்மளுக்கு டஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் கூட க்ளீன் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த லுக் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். அங்கங்கே உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அது மாதிரி மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு லேஸும் அதே மாதிரி மிடில் வந்து லேஸ் இருக்குது, அந்த லேஸை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட்டுக்கு இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ஃபுல்லாக வால் புட்டி கிளேயில் தான் கவர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயிலில் இது மாதிரி ஷேப்பில் வந்து செஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அலுமினியம் ஃபாயிலை க்ளூ யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அது கரெக்டாக ஸ்டிக் ஆகாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரை கிளேயில் இந்த சைட்ஸில் ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ட்ரை கிளே யூஸ் பண்ணி அந்த அலுமினியம் ஃபாயிலை இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஸ்டிக் ஆகணும், இது நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி நம்ம வால் புட்டி கிளேயில் வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். இது நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி தான் நம்ம வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி கவர் பண்ணணும். நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம், அது கூட நல்லா ஸ்டிக் ஆகிடும். இது மாதிரி வால் புட்டி கிளே எடுத்துக்கோங்க. அதையும் இது மாதிரி தின்னாக இது மாதிரி ரோல் மாதிரி இது மாதிரி தின்னாக செஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே அந்த பாட்டிலில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம க்ளூ எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்ல. ஏன்னா அந்த வால் புட்டி கிளேலேயே கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதனால் நம்ம க்ளூ அப்ளை பண்ணவே தேவையில்ல. அப்படியே ஒரு லேயராக நம்ம வந்து இந்த பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அந்த அலுமினியம் ஃபாயில் மேலேயும் இது மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அது மேலேயும் இந்த வால் புட்டி கிளேயில் வந்து கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வாட்ரு யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிவிடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வாட்ரு யூஸ் பண்ணி நல்லா அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வாட்ரு யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம நல்லா ஸ்மூத் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இல்லைன்னா அங்கங்கே அன்ஈவனாக இருக்கும். அதனால் வாட்ரு யூஸ் பண்ணி நல்லா அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது நல்லா ட்ரை ஆகணும். இது 1 day ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்ட பின்னாடி ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது மாதிரி பிச்வை பெயிண்டிங்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லைட் பிங்க்கில் வந்து இது மாதிரி உள்ளே வந்து லைட் பிங்க்கில் வந்து கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீனில் இது மாதிரி ஸ்டெம்மு லீஃப் எல்லாமே இது மாதிரி டார்க் க்ரீனில் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலரில் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த இதுக்கு இது மாதிரி டிசைன் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது மாதிரி லீஃப்க்கும் இதே மாதிரி டார்க் க்ரீனில் இது மாதிரி பெயிண்ட் பண்ணிவிடுங்க.
இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் வார்னிஷ் பண்ணிடணும். எந்த கிராஃப்ட் எடுத்திங்கனாலும் வார்னிஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கிராஃப்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம க்ளே யூஸ் பண்ணுறதுனால வார்னிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது 10 இயர்ஸ் கூட அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அதனால் நல்லா இது மாதிரி வார்னிஷ் பண்ணிவிடுங்க. இந்த வார்னிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது மேட் ஃபினிஷ் இல்லை, இது கிளாஸி ஃபினிஷு. பாருங்கள், இது மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம வார்னிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மிரர் ஸ்டிக் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மிரர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன், க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரஷ் ஸ்டாண்ட் ஏதாச்சும் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நிதர்ஷினிஸ் பேஷன், அதுக்கு வந்து உங்களோட கிராஃப்ட் பிக்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 3 கிராஃப்ட்டுக்கும் நான் வால் புட்டி க்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த காஃபி பீனுக்கு மட்டும் ஏர் ட்ரை க்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வால் புட்டி க்ளே இல்லைன்னா நீங்கள் ஏர் ட்ரை க்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த போர்டு வந்து பாருங்கள், இந்த கட்டிங் போர்டு வந்து இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு வால் புட்டி க்ளேவை தான் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சி மாதிரி செஞ்சுட்டு இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த கட்டிங் போர்டு எஃபெக்ட் வந்து தெரியணுன்றதுக்காக அது மாதிரி அப்ளை பண்ணேன். இதுலேயுமே இது மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு லேஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காஃபி பீன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அக்ரலிக் பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வார்னிஷ் பண்ணிவிடுங்க. வார்னிஷ் பண்ணிட்டா எப்போவுமே நம்ம கிராஃப்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட க்ளீன் பண்ணால் கூட சீக்கிரம் போயிடும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம கிராஃப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து இந்த டீ பாட்டுக்கு வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஃபுல்லாகவே வால் புட்டி க்ளேயில் தான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மட்டும் நான் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நான் மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிச் வை பெயிண்டிங் மாதிரி இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பர்சனலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து என்ன டிசைன் போட்டுருதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இதுக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் என்னோடய கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நிதர்ஷினிஸ் பேஷன் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் வந்து உங்களோட கிராஃப்ட் பிக்சர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாஸ் பாட்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து சும்மா சிம்பிள் டிசைன் தான் இது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். சும்மா இந்த வால் புட்டி க்ளேவை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் க்ளூ கூட யூஸ் பண்ணல, க்ளூ கூட அப்ளை பண்ணல. அப்படியே இந்த வால் புட்டி க்ளேவை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை ஸ்மூத் பண்ணிவிட்டு மேலே வந்து மிரர்ஸை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த மிரர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கூட நான் க்ளூ வந்து யூஸ் பண்ணல, அது அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளான பிளான்ட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த கிராஃப்ட் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.